இறைவன் இருப்பதாக பொதுவாக எல்லோரும் நம்புகிறார்கள். இறைவன் இருப்பதாக சிலர் உங்கள் மனதிலேயே அவர் குடிகொண்டிருக்கிறார் என்று சிலர், வேறு சிலர் அது வெளியிலே இருக்கிறார், பிரபஞ்சமாக அணுக்களாக பார்க்கும் பச்சை நிறத்தில், சிகப்பு நிறத்தில், வெள்ளை நிறத்தில், நீல நிறத்தில் இருப்பதாக பலர் நம்புகிறார்கள். இறைவன் தன்னை எப்பொழுதுமே அவர் காண்பித்துக் கொள்வதில்லை. ஆனால் இருக்கிறார் என்ற நம்பிக்கை மட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களிடம் அந்த நம்பிக்கை இருக்கிறது. சில நேரங்களில் தூதுவர்களை அனுப்புவார் என்று நம்மை போன்றவர்கள், இறை நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்வார்கள். இறைவன் தூதுவர்களை அனுப்புவார்கள். உலகத்திலே பாவங்கள் அதிகமாக, அநீதி அதிகமாக நடக்கும் பொழுது அவர் அதை மாற்றுவதற்காக, தர்ம சிந்தனையை வளர்ப்பதற்காக அவர் தூதுவர்களை அனுப்புவார்கள். இப்படி ஒரு நம்பிக்கை. இறைவன் எங்கே இருக்கிறான் என்று சிலர் இருக்கிறார்கள். மழை தேவையில்லாத நேரத்தில் அது பொழிந்து மக்களை துன்பப்படுத்துகிறது. பலர் வீடு இழந்து விடுகிறார்கள். வீடுகள் விழுந்து இறப்பை உண்டாக்குகிறது. நெற்பயிர்களை நாசப்படுத்துகிறது. காட்டு வெள்ளத்தில் பல துன்பங்களை பலர் அனுபவித்து வருகிறார்கள். அந்த தூதுவர்கள் யாரும் வந்து உதவி செய்யவில்லை. நம்மை போன்ற மனிதர்கள்தான் படகுகளை வைத்து அவர்களை காப்பாற்றுகிறார்கள். ஒரு நல்ல இடத்தில் வைத்து அவர்களுக்கு உணவுகளை வழங்குகிறார்கள். இப்படி மனிதர்கள்தான் துன்பப்படுபவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அவர்களை நாம் இறை தூதுவர்களாக எடுத்துக்கொள்ளலாம். தனியாக வேண்டாம். உலகெங்கிலும் எங்கெங்கெல்லாம் துன்பம் மக்களுக்கு இழைக்கப்படுகிறதோ, இழைக்கப்படுவதும் நம்மை போன்றவர்தான், அல்லது இயற்கை சீற்றங்கள், அங்கே அவர்களுக்கு உதவுவதற்காக உலக அமைப்பே இருக்கிறது. எல்லோரையும் அங்கே சென்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை தருகிறார்கள். அப்படி இறந்தவர்களை அவர்களே புதைக்கின்றார்கள், அவர்களுடைய மத சடங்குப்படி. இவையெல்லாம் எதற்கு என்றால் தூதுவர்கள்தான். தனியாக இவர்தான் தூதுவர் என்று அந்தந்த இடத்தில் ஒரு சிலரை சொன்னாலும், என் கருத்துப்படி உலகெங்கிலும் தூதுவர்கள் இருக்கிறார்கள். தெய்வத்தாந்தா பாந்தவன் என்று சொல்வார்கள். அவர்கள்தான் வேண்டிய உதவிகளை தானே முன்வந்து செய்பவர்கள். பசிப்பினியை நோக்கியவர் வள்ளலார் அடிகள், ராமலிங்க அடிகளார். இப்படி பசிப்பினியை போக்குவதற்கு பலர் இருக்கிறார்கள். நோயிலிருந்து குணப்படுத்துவதற்காக மருத்துவர்கள் இருக்கிறார்கள். பல செல்வந்தர்கள் தனக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை பலருக்கு தேவைப்படும் நேரத்தில் ஆபத் பாந்தவனாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இறை தூதுவர்கள்தான். ஏனென்றால் இறைவன் இருப்பதாக ஒரு நம்பிக்கை. அவர் தன்னை வெளிக்காட்டிக் கொள்வதே இல்லை. இது போன்ற மனிதர்களை அவர்கள் அனுப்புவதாக மற்ற மனிதர்கள் கருதுவார்கள், நம்புவார்கள். இதுதான் நமக்கு அன்றாடம் பார்க்கக்கூடியது.
அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்தான். இதை நீங்களும் அதை அறிந்து கொள்ளலாமே என்பதுதான் இந்த பதிவே.